எத்தனை சுவாரஸ்யங்கள் இந்த தேர்தல் திருவிழாவில். ஏஐ யுகத்தில் நடக்கக்கூடிய முதல் தேர்தல் திருவிழா. 4 முனைகளில் பிரதான கட்சிகள் எல்லாமே வேட்பாளர் பட்டியலை அறிவிச்சிட்டாங்க. டிவிகே கூட அவங்களுடைய மேனிஃபெஸ்டோடைய சில பகுதிகள் அறிவிச்சிட்டாங்க. இன்று திமுகவுடைய மேனிஃபெஸ்டோ வருகிறது. களம் செட் ஆகி இருக்கிறத நம்ம பார்க்கின்றோம். லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்டாக தமிழக வெற்றி கழகத்துடைய வேட்பாளர் பட்டியல் வந்திருக்கிறது. இதில் நிறைய சுவாரஸ்யங்கள் இருக்குது. இதை டீகோட் பண்ணுவோம். நம்முடைய அரசியல் விமர்சகர் டாக்டர் சுமன் சி ராமன் அவர்கள் இணைகிறார். விஜய் அவர்கள் போட்டியிடுற 2 தொகுதிகளிலிருந்தே ஆரம்பிப்போம். இந்த 2 தொகுதி போட்டியிடுவது பற்றி உங்களுடைய பார்வை. மற்ற லீடர்ஸ் எல்லாம் போட்டியிடலை, அதாவது டாப் லீடர்ஸ் 2 தொகுதியை தேர்ந்தெடுக்கலை. ஆனால் திரு விஜய் தேர்ந்தெடுக்கிறார். அதுவும் அவருக்கு ஒரு கம்யூனிட்டி காஸ்ட் நியூட்ரல் இமேஜ் இருக்குது. ஆனால் அந்த 2 தொகுதிகள்லையுமே ஒரு சிறுபான்மையினர் அதிகம் இருக்கக்கூடிய தொகுதிகளை தேர்ந்தெடுக்கிறார். அந்த முத்திரையை அவரே குத்திக்கிறாரா? அதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன? இதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? இல்ல, பர்டிகுலரா அது மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட ஒரு 30க்கும் அதிகமான வேட்பாளர்கள் சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். சோ கிளியரா அவர் டார்கெட் பண்றாரு. இதுல இப்போ கவலைப்பட வேண்டியது யார் அதிகம் கவலைப்படணும்னு பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி தான் கவலைப்படணும். ஏன்னா அவங்களுக்கு அப்படியே பல்கா சிறுபான்மையில வாக்கு போயிட்டு இருக்கு. சோ இந்த முறை இவர் கிட்டத்தட்ட 15 இஸ்லாமிய வேட்பாளர்கள், 16 17 கிறிஸ்துவ சமுதாயத்தை சேர்ந்த வேட்பாளர்கள்னா அவங்களுக்கு மோர் தென் 10% ஆஃப் கேண்டிடேட்ஸ் அவர் சிறுபான்மையினர் சமுதாயத்திலிருந்து நிறுத்துறாருன்னா நிச்சயமா அவர் என்ன டார்கெட் பண்றாருன்னு தெரியுது. அதனுடைய எக்ஸ்டென்ஷன் தான் அவர் போட்டியிடும் தொகுதிகளும். நிச்சயமா பர்டிகுலரா திருச்சி ஈஸ்ட்ல உங்களுக்கு ஹெவி கான்சென்ட்ரேஷன். அதனாலதான் திரு இனிகோ இதயராஜ் எம்எல்ஏவாகவும் இருக்கிறாருங்கிறத பார்க்கணும். பெரம்பூர்லயுமே அதை நம்ம பார்த்துட முடியும். பட் அது ஒரு ஸ்ட்ராட்டஜியா பாக்குறீங்க. பட் அதுல இருக்கிற விமர்சனம் என்னன்னா, இது வரைக்கும் சீஃப் மினிஸ்டர்ஸோ சீஃப் மினிஸ்டீரியல் ஆஸ்பிரன்ஸோ அவங்களுடைய சமூகங்கள் இருக்கிற இடங்களை தேர்ந்தெடுத்ததில்லை. ஏன்னா அவங்க எல்லாருக்குமான தலைவர்கள் அப்படின்னு நிறுவ முயற்சி செஞ்சிருக்காங்க. மேபி செல்வி ஜெயலலிதாவுடைய ஸ்ரீரங்கம் அபரேஷனா இருக்கலாம். அவங்க கூட ஆண்டிப்பட்டி, ஆர்கே நகர்னு அடுத்தடுத்து போட்டிட்டு இருக்கிறாங்க. பட் இந்த ஒரு முத்திரையை தான் அவர் மேல சுமத்துறாங்க மற்ற பேரு. அதுக்கு இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்றாரோ அப்படிங்கிற விமர்சனம் வரும் தானே. இல்ல, ஒரு விஷயம், இவர் முதல் முறையாக களத்துல போட்டியிடுறார். சோ அவருக்கு 2 விஷயம். அவர் கட்சியில வேற பெரிய தலைவர்கள்னு சொல்ற மாதிரி ஒரு 8-10 பேர் இல்ல. 1-2 நபர்கள் தான் மக்களுக்கு அறிமுகமானவர்களே இருக்காங்க. சோ உங்க தொகுதியே நீங்க ஃபுல் டைம் கேம்பெயின் பண்ற மாதிரி பிரச்சாரம் செய்து கொண்டு இருக்கிறதுக்கு அவ்வளவு டைம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இவர் வேற எங்கேயும் போக முடியாது. சோ அவரை பொறுத்த வரைக்கும் அவர் மனதில் எங்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்கிறதோ அதை பயன்படுத்திக் கொள்வதுதான் லாஜிக்கல். அதுதான் அவங்க முயற்சி செஞ்சிருக்கிறாங்க. ஜெயிப்பாங்களான்னு தெரியாது. பட் அந்த முயற்சி, விஜய் செய்திருக்கிற முயற்சி அவரை கேம்பெயினுக்கு ஃப்ரீ பண்ற மாதிரி மற்ற இடங்களுக்கு அவரால் எளிமையா கேம்பெயினுக்கு போக முடியும், பண்ண முடியும். பட் அதே சமயத்துல இன்னொரு ஸ்ட்ராட்டஜி நம்ம பார்க்கிறோம். நிறைய ஒரு டிஸ்ப்ரொபோர்ஷனேட் நம்பர் ஆஃப் ஏடிஎம்கே பீப்பிள் நம்ம இங்க பார்க்கின்றோம். 3 முன்னாள் அமைச்சர்கள், ஏகப்பட்ட எம்எல்ஏக்கள், நிர்வாகிகள், தனபால் அவருடைய மகன் உட்பட. சோ ஏடிஎம்கே வாக்குகளை அதிகம் ஒரு குறிவைக்கிறார்னு புரிந்துகிறதா இதன் மூலமா? இல்ல, யாரெல்லாம் சீட்டு கிடைக்காம இல்ல அதிமுகவுல இருந்து வெளியே அனுப்பப்பட்டார்களோ அவர்கள்லாம் இங்க வந்தாங்க. அதனால அவங்களுக்கு கொடுத்தாங்க. இப்போ காங்கிரஸ்ல இருந்து முந்தா நாள் ஒருத்தர் செல்வம் ஆமா அவருக்கு டிக்கெட் கொடுத்திருக்காங்க. சோ எல்லா கட்சிகளிலிருந்தும் வெளியே அனுப்பப்பட்டவர்கள் இல்ல டிக்கெட் வழங்கப்படாதவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கற மாதிரி பண்ணிருக்காங்க. இதனால ஒரு பெரிய இந்த கட்சியினுடைய வாக்கு, இப்ப காங்கிரஸ் ஓட்டு செல்வம் பக்கம் போகுங்கிறதுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்லை. இவர்களெல்லாம் பெரிய தலைவர்களோ பெரிய ஆதரவு அந்த சொந்த தொகுதிகளில் இருக்கக்கூடிய தலைவர்களோ இல்ல. அந்த மாதிரி இருந்தா அவங்க பேரண்ட் கட்சியிலேயே அவங்களுக்கு டிக்கெட் கொடுத்துருப்பாங்க. சோ அவங்களுக்கு கொடுக்காத காரணம் பல காரணங்கள் இருக்கு. அதுல பட் என்னன்னா, நான் தான் மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு வர ஒருத்தர் அதிமுகவில இருந்தும் காங்கிரஸ்ல இருந்தும் மற்ற கட்சிகளிலிருந்தும் வர அவர்களே வேண்டாம் என்று கூறும் நபர்களை எடுத்துக்கிட்டு நான் தான் மாற்றம் என்று கூறினால் அந்த மக்கள் இதை எப்படி ஏத்துப்பாங்க? ஓகே, இந்த மாற்றம் அப்படின்னு வரும்போது திரு சீமான் ஒரு நார்மல் லாஜிக்கை டிஃபை பண்ணி ஒரு தொகுதியில ஒரு சமூகம் அதிகமா இருந்தா வேற ஒரு சமூகத்தை போடுறார். நான் அந்த கணக்கெல்லாம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு. ஆனா திரு விஜய் திராவிட பெருங்கட்சிகள் போல இந்த சமூக கணக்கை பெருமளவுக்கு கணக்குல கொண்டிருக்கிறாரும் அப்படிங்கிறதும் இந்த வேட்பாளர் பட்டியல் நமக்கு உணர்த்தது இல்லையா? நிச்சயமா. அவர் கிட்டத்தட்ட டிஎம்கே ஏடிஎம்கே உடைய ஸ்ட்ராட்டஜியை பார்த்துதான் அவர் வேட்பாளர்களை அறிவிச்சிருக்கிறாரு அப்படிங்கறத பார்க்கலாம். திரு சீமான் அவர்கள்
அவர் வெற்றி பெறப் போவது இல்லை என்று அவருக்கு நன்றாக தெரியும். அவர் 8%, 7%, 10% வாங்க போறாரு வாக்குகள். பட் வெற்றி வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்காது. அதனால அவங்களுக்கு நத்திங் டு லூஸ். வேற விஜய் வந்து இது ஒரு இனாகரல் தேர்தல். இந்த தேர்தல்ல மிகவும் மோசமாக பெர்ஃபார்ம் பண்ணா அதுக்கப்புறம் அவருடைய அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. சோ அதனால ரிஸ்க் எடுக்க விரும்பாமல் எந்தெந்த சமுதாயத்துக்கு அதிக பிரதிநிதித்துவம் அந்த தொகுதியில் இருக்கோ அந்த வேட்பாளர்களை போட்டிருக்காங்க. ஓகே, இந்த 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 லிஸ்ட்ல உங்களை ரொம்ப சுவாரஸ்யமா பார்க்க வச்சது எவைன்னு பார்ப்பீங்க? இந்த லிஸ்ட்டை தாண்டி மேனிஃபெஸ்டோவும் யங்ஸ்டர்ஸுக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. கொலெக்டர் இல்லாத லோன்ஸ் உட்பட நிறைய மேனிஃபெஸ்டோ அறிவிப்பையும் பார்க்குறோம். குறிப்பாக யங்ஸ்டர்ஸுக்கு அது இம்ப்ரெசிவா இருக்கா இல்லை வழக்கமா இருக்கா? இல்லைங்க, அதை யாரோ எழுதி கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே படிச்சுட்டு போறாரு. நான் வந்து அவர் ஒரு முறை மீடியாவை சந்திச்சுட்டு இந்த திட்டங்கள் எல்லாருக்கும் விளக்கட்டும். மக்கள்கிட்ட என்ன இந்த திட்டங்களை எப்படி நிறைவேற்ற போறாரு, என்ன இந்த திட்டங்கள் அப்படிங்கறத வெளிப்படையா விளக்கட்டும். நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஃபுல் லிஸ்ட ஒன் பை ஒன் அப்படியே படிச்சுட்டு போனாரு. சோ இந்த திட்டங்களை பற்றி முழு விவரங்களுமே வந்து திரு விஜய் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்குமாங்கிறது ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயம். மேனிஃபெஸ்டோ எல்லாம் வந்து அப்படி சொல்ல முடியும்ல, ஹேண்ட்ஸ் ஆர் ஃபுல். இப்போ நீங்க அதிமுக மேனிஃபெஸ்டோ பத்தி எல்லா வரிகளும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு வரப்போற மேனிஃபெஸ்டோ பத்தி முதலமைச்சருக்கு எல்லாம் தெரியுமா? அதுக்கு ஒரு குழு போட்டிருப்பாங்க. இல்ல இன்னைக்கு நீங்க திரு எடப்பாடி பழனிசாமியில ஒரு பிரஸ் சந்திச்சு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அவரால் பதில் சொல்ல முடியும். முதலமைச்சர் அப்போ எங்க பிரஸ் சந்திக்கிறாரோ அவர் பதில் சொல்லுவாரு, இல்லைன்னா மூத்த தலைவர்கள் பதில் சொல்லுவாங்க. இங்க அந்த மாதிரி இருக்காங்கிறது தெரியல. பிளஸ் இந்த கான்சென்ட்ரேஷன் அரௌண்ட் சென்னை, புஷி ஆனந்த் சென்னை, ஆதவ் அர்ஜுனா சென்னை, விஜய் சென்னை, பல தலைவர்கள், இப்ப பொருளாளர் வெங்கட்ரமணன் சென்னை, எல்லாரும் இந்த சென்னைங்கிற இதை வந்து அதனால அதுவும் ஒரு திமுகவுக்கு ஒரு கவலை அளிக்கக்கூடிய ஒன்று. ஏன்னா ஒரு சென்னை வந்து கோட்டையாக இருக்கிறது திமுகவுக்கு. இப்ப அங்கேயே எல்லா பெருந்தலைகளும் போட்டிடுறாங்க தாவேக்காலன்னா நிச்சயமா அந்த எரோஷன் ஓட்டு கொஞ்சம் அவர்களையும் பாதிக்கும். ஓகே, ஒரு பர்செப்ஷன் என்னன்னா ஒரு தொகுதியில திரு விஜய் இருந்தாருன்னா அது ஸ்பில் ஓவர் எஃபெக்ட் சுத்திய தொகுதிகளுக்கும் போகும். எப்பவுமே அந்த எங்க ஒரு பார்ட்டி லீடர் கண்டெஸ்ட் பண்றாரோ அவருக்கு வந்து அந்த இன்ஃபுளுன்ஸ் வந்து ஒரு 2-3 சுத்து வட்டாரத்துல இருக்கிற தொகுதிகளுக்கு இருக்கும். அது எவ்வளவு இருக்குங்கிறது இந்த கேஸ்ல சொல்ல முடியாது. ஏன்னா விஜயோடைய புல் எவ்வளவு இருக்குங்கிறது நமக்கு ஒன்றும் தெரியாது. பட் நார்மல் பிராக்டிஸ்ல அந்த கணக்கையும் அவர்கள் மனதில் வைத்துக் கொண்டுதான் இந்த சென்னையில இவ்வளவு கான்சென்ட்ரேட் பண்றாங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங் அனாலிசிஸ் டாக்டர். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஹரிஷ். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.